ஸ்ரீ தாமிரபரணி மாஹாத்மியம் 48ஆம் அத்தியாயம். கச்சாலிகாவின் தவம். கச்சவதியிடமிருந்து சிவதீட்சை பெற்ற பிறகு கும்பாடகர் கச்சவதியை சந்தித்த இடத்திலிருந்து வெகு தொலைவில் இல்லாத இடத்தில் கடுமையான தவங்களை செய்தார். 100 ஆண்டுகளுக்கு பிறகு சிவபெருமான் அவருக்கு தரிசனம் அளித்தார். கும்பாடகர் சிவனை புகழ்ந்து ஒரு ஆத்தியார்த்தமான பாடலை பாடினார். மிகவும் மகிழ்ச்சி அடைந்த சிவனார் கூறினார், நீ ஷட்ஜபாலன், கந்தர்வ மன்னன். கடந்த கால கர்மத்தின் காரணமாக மனிதனாக மாறிவிட்டாய். அந்த இடத்தில் ஒரு குருட்டுத்தனமான ஒளி திரள் வெளிப்பட்டது. தர்மன் காளையின் வடிவத்தில் கும்பாடகனை அவரது கையால் பிடித்து ஒளி திரளை சுற்றி வந்த பிறகு, அதாவது பலம் வந்த பிறகு, அவரை புனித நதியில் மூழ்கடித்தான். பின்னர் ஒரு அழகான கந்தர்வன் நீரிலிருந்து வெளிப்பட்டான். தங்கள் விமானங்களில் கூடியிருந்த மற்ற கந்தர்வர்கள் தங்கள் தொலைந்து போன துணையை கண்டுபிடித்ததில் மகிழ்ச்சி அடைந்து தங்கள் உலகத்திற்கு தங்களுடன் வருமாறு கேட்டார்கள். ஆனால் ஷட்ஜபாலர் தொலைந்து போனதாக தோன்றி அமைதியாக இருந்தார். நாரத முனிவர் வந்தார். அவர் ஷட்ஜபாலனின் தவங்களை பாராட்டினார். மேலும் சிவனாரால் புனிதப்படுத்தப்பட்ட ஜோதிர்வானத்தின் மகத்துவத்தை அவருக்கு தெரிவித்தார். ஜோதிர்வானத்தில் ஒரு நொடி கூட ஒருவர் கழித்தாலும் அவர் மறுபிறவியில் இருந்து விடுபடுவார். பின்னர் நாரத மாமுனிவர் ஷட்ஜபாலரை விமானத்தில் தனது கந்தர்வ உலகத்திற்கு செல்லுமாறு கேட்டார். அதன் பிறகு ஷட்ஜபாலர் நாரத முனிவரிடம் அனுமதி பெற்று புனித ஜோதிர்வனத்தில் இன்னும் சிறிது காலம் தங்கி சிவனாரை வணங்கி அவரது இருப்பிடத்திற்கு சென்றார். ஜோதிர்வானத்திற்கு தரிசனத்திற்காக வரும் எந்த மனிதனையும் மிகப்பெரிய பாவங்களிலிருந்து விடுவிக்கும் சக்தியை பெறுவதற்காக ஷட்ஜபாலன் கடுமையான தவத்திற்கு பின்னர் 3 உலகங்களையும் சூழ்ந்த அவரது உடலில் இருந்து தபஸ் அக்னி வெளிப்பட்டது. தேவர்களுடன் இணைந்து கவலை கொண்ட இந்திரன் தனக்கு இருந்த எந்த ஆசையையும் நிறைவேற்றும்படி பிரம்மதேவரிடம் பிரார்த்தனை செய்தார். பிரம்மதேவர் அவர்களுக்கு தேவையான உதவியை செய்வதாக உறுதியளித்தார். பின்னர் அவர் கச்சாவலி என்ற இளவரசியை குறித்து அவர்களிடம் கூறினார். பல ஆண்டுகளுக்கு முன் ரிதுதாமன் என்ற பாண்டிய மன்னன் இருந்தான். அவன் செய்த யாகத்தில் யூபஸ்தம்பத்தை பலிபீட தூண் நிறுவுவதற்காக அகழ்வாராய்ச்சி செய்தபோது ரித்விக்குகள் ஒரு பெண் குழந்தையை கண்டனர். மன்னன் அவளை தன் மகளாக எடுத்துக்கொண்டு அவளுக்கு கச்சலிகா என்று பெயரிட்டான். அவளுடைய திருமண நேரம் வந்தபோது மன்னன் சுயம்பரத்திற்கு ஏற்பாடு செய்தான். அந்த நேரத்தில் அழகான கச்சலிக்கன் கூடியிருந்த இளவரசர்களில் யாரையும் தேர்ந்தெடுக்கவில்லை. ஆனால் மாலையை வானத்தில் எறிந்தாள். மாலையை ஒரு இளம் அழகான மனிதன் பிடித்து மறைந்தான். இளவரசர்கள் ஏமாற்றப்பட்டதாக உணர்ந்து கச்சலிகாவை கடத்த போனார்கள். அப்போது கச்சலிகா உண்மையில் தேவி பார்வதியின் ஒரு பகுதி என்றும் அவளை பெற யாருடைய தலையும் 100 துண்டுகளாக வெடிக்கப்படும் என்றும் அசரீரி கூறியது. இளவரசர்கள் சென்றதும் கச்சலிக்கன் 3 யுகங்களில் நீடித்த கடுமையான தபசில் ஈடுபட்டால் அவளுடைய தபசின் பலனை அவளுக்கு அருளும் நேரம் வந்துவிட்டதாக பிரம்மதேவர் கூறினார். பிரம்மதேவர் கச்சலிகாவிடம் சென்று அவளுடைய தீவிரமான தவங்கள் பலனளித்ததாக தெரிவித்தார். ஷட்ஜபாலன் தவம் செய்து கொண்டிருந்த இடத்தில் தாமிரபரணி நதியின் வடக்கு கரையில் தனது வடிவத்தை ஒரு நதியாக பாயச் செய்து அம்பாளின் சாயுஜ்யத்திற்கு செல்லும்படி அவளிடம் கேட்கப்பட்டது. கச்சலிகா ஒரு நதியாக மாறி நந்தகனத்திலிருந்து மிக வேகமாக பாய்ந்து ஷட்ஜபாலனை ஆற்றின் வடக்கு கரையில் வெகு தூரம் வீசினார். ஷட்ஜபாலன் மயக்கத்திலிருந்து வெளியே வந்து விழிகளை திறந்தபோது அவன் விழிகளுக்கு முன்னால் தனது ஆசிரமத்தை காணவில்லை. மாறாக ஒரு அழகான காட்டை கண்டான். தனக்கு பரிச்சயமான ஜோதிர்வான் எங்கே மறைந்து விட்டது என்று அவன் சிந்தித்தான். அவன் சிறிது நேரம் அலைந்து திரிந்தான். ஒரு குடிசையில் ஒரு பழைய தபஸ்வினியை கண்டான். அவள் பெயர் அக்னிசிகா. அவள் ஷட்ஜபாலனிடம் அவனுடைய கடந்த காலத்தை குறித்து எல்லாம் அறிந்திருப்பதாக கூறினாள். தன்னை குறித்து விசாரித்த போது அவள் ஒரு கதையை கூறினாள்.
இமயமலையில் வல்கல என்ற ஒரு மகா முனிவர் தவம் செய்து வந்தார். உலு காட்சி என்ற ராட்சசி அவரை மையலில் சிக்க வைத்து மண்டூக்கன் என்ற மகனை பெற்றெடுத்தார். மண்டூக்கன் மிகவும் வலிமை பெற்று 100 ஆண்டுகள் கடுமையான தவம் செய்தார். சிவபெருமான் தோன்றினார். மண்டூக்கன் தேவர்களால் கொல்லப்படுவதிலிருந்து விடுதலையும் எங்கும் செல்லும் போது சுதந்திரமும் வரம் கேட்டார். சிவனார் அவருக்கு ஒரு ரத்தினத்தை கொடுத்து, அந்த ரத்தினம் அவரது தலையில் இருந்தால் அவரது விருப்பங்களால் அவரை ஆசீர்வதித்தார். மண்டூக்கன் உலகம் முழுவதையும் அழித்து அனைத்து மனிதர்களையும் விழுங்கி கொண்டே சென்றான். இறுதியாக அவன் ஆசிரமம் நின்ற இடத்திற்கு வந்து அனைத்து முனிவர்களையும் விரட்டினான். முனிவர்கள் அகஸ்திய மாமுனிவரிடம் தஞ்சம் புகுந்தனர். அவர் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம் பிரார்த்தனை செய்தார். ஸ்ரீ மகாவிஷ்ணு பகவான் ஒரு மயக்கும் பெண் மாயையின் வடிவத்தை எடுத்து மண்டூக்கனை அணுகினார். அவன் அவளுடைய மறு உலக அழகில் மயங்கி விழுந்தான். பின்னர் மாயை தனது தலையில் இருந்த ரத்தினத்தை பிரிந்து செல்லும்படி கேட்டாள். மாயை ரத்தினத்தை எடுத்து சென்ற தருணத்தில் மண்டூகன் இறந்து விழுந்தான். சிவபெருமான், பிரம்மதேவர் மற்றும் பிற தேவர்கள் வந்தனர். சிவபெருமான் மாயையுடன் சேர்ந்து மோகினிக்கு ஒரு மகனை பெற்றெடுத்தார். அந்த மகன்தான் ஹரிஹரபுத்திரன் சாஸ்தா. சிவன் அவருக்கு உண்மையை போதித்து க்ஷேத்திரத்தை பாதுகாக்க அவரை விட்டு சென்றார். சிவபெருமானும் விஷ்ணுமூர்த்தியும் தங்கள் இருப்பிடங்களுக்கு திரும்பினர். ஹரிஹர என்று அழைக்கப்படும் இந்த திருத்தலத்திற்கு சித்தர்களும் ரிஷிகளும் அடிக்கடி வருகிறார்கள். மேற்கண்ட கதையை கூறிய தபஸ்வினி அக்னிசிகையின் கணவர் வைகுந்தத்தை அடைந்தார். அந்த நேரத்தில் அவர் தனது மனைவி அக்னிசிகை தன்னை பின்தொடர்வதை தடுத்து ஹரிஹர திருத்தலத்தில் தவறாமல் நீராடி பூமியில் பக்தியுடன் நேரத்தை செலவிடக் கூறினார். அவர் கொடுக்கும் குடத்தில் அவள் ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய கல் துண்டை வைக்க வேண்டும். குடம் நிரம்பியதும் ஒரு கந்தர்வன் அவளிடம் அடைக்கலம் புகுவார். அவள் அவனிடம் கதையை கூறிவிட்டு வைகுந்தத்தில் உள்ள தனது கணவரின் இல்லத்திற்கு திரும்ப வேண்டும். அதன்படி அக்னிசிகை குடத்தை சட்ஜபாலனிடம் கொடுத்து புனித நதியில் நீராடி ஜோதி சக்கரத்தை வலம் வந்து தனது தற்போதைய வடிவத்துடன் சொர்க்கத்திற்கு சென்றாள். 48ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.